நம்ம லுங்கி பாய் சடே பாய் சேனல்ல வந்து இன்னைக்கு பார்க்க போற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே! அஜித் கடவுளே! அஜித் அதான் எல்லாரும் கரகோஷம் எழுப்பிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த படம் விடாமுயற்சிய பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் லைன்ல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தெரியுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. படத்துல வந்து தீயா இருந்துச்சு படம். படம் வந்து தீயானா என்ன இருந்துச்சுன்னு சொல்லணும். வெறும் தீயா இருந்துச்சுன்னா என்னது? ஐயோ சரியான படம், தீயா இருந்துச்சு. அதான்டா தீயா இருந்துச்சுன்னா என்ன தீயா இருந்துச்சு சொல்றா? ஏதாவது ஒரு சொல்லணும். இந்த இந்த தலை தலை நடந்து வந்தாலே சூப்பரா இருந்துச்சு. அப்பா இது பில்லால இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்பா தனிப்பட்ட முறையில ஒரு தெளிவா சொல்ல அப்பதான் அவளுக்கு விமர்சனம் தலை பிடிக்கும். தலை பேசினாலே சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அப்ப அஜித் சாரோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வேற லெவல். அப்புறம் வந்துட்டு இதுல வந்து நமக்கு வழக்கம் போல தெரியும். அர்ஜுன் சார் ஆல்ரெடி மங்காத்தா பண்ணியிருக்காங்க இல்லையா? இத கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, மங்காத்தா 2ன்னு சொல்லலாம். அதான் சொல்லப்போனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆ. உண்மைதானே. மங்காத்தா 2 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து படம் வந்து எப்படி சொல்றது? ஒவ்வொரு இடத்துலயும் பம்ப்ஸ் வந்து பூஸ் ஆகுது. தீயா இருந்துச்சு. சரியான படம். ஆமா. ஒவ்வொரு இடத்துலயும் பம்ப்ஸ் வந்து பூஸ் ஆகுது. முக்கியமா அந்த த்ரிஷா வர சீனு. ஐயோ அது வேற லெவல். அந்த மட்ட சாங் வந்து கண்ணுக்குள்ளே நிக்குது. அப்பப்பா இல்லப்பா நீ ஏதாவது சொல்லுப்பா. சூப்பரா இருந்துச்சு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு பேசிக்கலாவே வந்து நாங்க 2 பேருமே வந்து ஒரு தல ஃபேன்ங்கிறக்காண்டி சொல்லல. படம் வந்து அற்புதம். இப்ப தலன்னு வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏகே ஏகேன்னு சொல்லலாம். படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம் சாங்கா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் வந்து ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்க. இப்ப மிஸ்கின் சார் வந்து மஞ்சள் கலர் சாரி கட்டி ஐட்டம் சாங் வைப்பார்ல. அது மாரி இவர் படத்துல வந்து நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர் சாரி கட்டின ஒரு ஐட்டம் சாங் வந்து இருக்கும். அந்த ஐட்டம் சாங் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எப்பவுமே சொல்ல தேவையில்ல. ஒரு விஷயத்த வந்து ரியாலிட்டியா எடுத்து பண்ணுவார் நம்ம தல சார் வந்து. அத வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. மிரட்டி டாப்ல. நம்ம அர்ஜுன் சார வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. தலைதான். கிட்டத்தட்ட அர்ஜுன் சார பத்தி சொல்லவே தேவையில்ல. அவர் சொல்லும்போது தல தானே என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் தல தானே சொல்லிட்டு இருந்தேன். தலைதான். தல சரிடா நீ 2 வார்த்தை சொல்றா. சூப்பரா தீயா இருந்துச்சு. தீயா சி சும்மா இருடா. இப்ப எனக்கு தீனு வந்துருச்சுடா. தீயா இருந்துச்சு இதா இருந்துச்சுன்னு. படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சார்னு வருவாரு. அர்ஜுன் சார் வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. உண்மையிலே நீங்க நினைப்பீங்க லியோ படத்துல வந்து எங்களை வந்து கேட்டா அர்ஜுன் சார் வந்து அவ்வளவு யூஸ் பண்ணல அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த படத்துல வேற லெவல்ல எங்க வருவாரு? அவர் கைதில வருவாரு. யாரா? லைஃப் டைம் செட்டில் பண்றா. டேய் அது அர்ஜுன் தாஸ்ரா. இவரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன். தாய்மணிக்குடி அர்ஜுன். ஆமா. சரி. அது வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் கைதட்டல் எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா, ஒரு வந்தாலே கைதட்டல் இருப்பா சொல்ல விட்றா. இல்ல நீ சொல்றா. துப்பாக்கி வச்சுக்கிட்டு 2 பேரும் வந்து கன் பாயிண்ட்ல நிப்பாங்க. அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் கன் பாயிண்ட்ல நிப்பாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய டயலாக் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த டயலாக் வந்து நாங்க ரிவீல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த படத்துல உள்ள கிளைமாக்ஸ் லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்து நெருக்கி அந்த லாஸ்ட் 1/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட் இருக்கு. அந்த லாஸ்ட் 1/4 மணி நேரத்துக்குள்ள எப்படி அந்த 1/2 மணி நேரம் ஃபைட்டா உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து சீரியஸா அது மேக்ஸிமம் கன் ஃபைட் அந்த கார் ரேசிங் சீன்லாம் வேற லெவல். ஆனா அத ஏன் லீக் பண்ணி விட்டாங்க? இந்த கார் ரேசிங் சீனை லீக் பண்ணி விட்டாங்களே. அது தல தான் பண்ண சொன்னாரு. அப்படியா? அவர் இந்த கார்லாம் உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் லீக் பண்ணிட்டாங்க. கார் ரேஸ் அது கார் ரேஸா? கார் ரேஸ் நொறுக்கிட்டாப்ல பாவா. ஆமா. பாவாவா? சரி தல அது போல வந்துருச்சு. தல தீயா இருந்துச்சு படம். அந்த தல வந்ததெல்லாம் ஏதாவது ஒரு சீனே சொல்றா. அது சொல்லக்கூடாது. ஐயோ நான் திருப்பி போறேன், மத்தியானம் படத்துக்கு போறேன். அதனால பார்த்து ஐயோ தலைதான். உண்மையிலே இந்த படம் வந்து நீங்க ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம்னு ஒரு சிலது சொல்லுவாங்கல்ல. இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படம் எதையுமே நம்ம திருப்பி நம்ம வந்து பார்க்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியோ ஒரு ஏதாவது இங்கிலீஷ் படம் ஏதாவது 2 3 சொல்லிவிடு. ஜுராசிக் பார்க், அவதார்லாம் என்ன அவதார்லாம் என்ன சொல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஒரு எக்ஸ்பேண்டபிள்ஸ். ஆமா ஆமாடா. அது தலை அளவுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க ஒன்றும். அது அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலின் சார் பண்ணியிருப்பாரு. அருமையா பண்ணியிருப்பாரு. பக்கத்துலேயே வர முடியாது. பக்கத்துல வர முடியாதா? பட் இது ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. யார் அவர் மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் அவர் பேரு. அவர் சிட்டாப்ல அவர் வேற லெவலில் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி எடுத்த தடம் படமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அவர் தானா மீகாமன் படமா இருக்கட்டும். எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இது இருக்கும் தெரியுமா? அது மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு அஜித் சார் படத்துக்கான விருந்து. அந்த தியேட்டர்ல வந்து ஆரவாரம் அந்த மாதிரி படம் கிடையாது. ரொம்ப சைலண்டா ஆரவாரம் பண்ண முடியாது. தலை நடந்து வந்தாலே திருவிழாதான். நடந்து வராது பஸ்ல கட்டி கிழிச்சு விட்டாங்க பையில. இல்லடா நான் அதை சொல்லலடா. இப்ப வேதாளம் படமும் நீ வந்து வீரம் படத்தையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி கடலை தின்னுக்கிட்டு இந்த ஊஞ்சல்ல வர்ற சீனா இருக்கட்டும், தெறிக்க விடலாமான்னு கேட்குற சீன்லாம் வேற லெவல் இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் இதுல கிடையாது. ஆனா
ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் போறனால படம் வந்து ஒரு மைல்டா அமைதியாவே போகுது. ஆனா அமைதியாலாம் எல்லாரும் போல அவ கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. டேய் நீங்க கத்துனீங்கடா, படம் அமைதியா தானடா போகுது. படம் அமைதியா போனா நாங்க கத்துனோம்ல. நான் சொல்ல உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம புரியுது. படத்துடைய விமர்சனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. ஸ்கிரீனுக்கு வெளில நீங்க என்ன புடுங்குனீங்கலாம் கேட்கல. நீங்க தீப்பெட்டி வச்சு கொளுத்தி ஸ்கிரீன் எல்லாம் கொளுத்தி விடுறீங்க. அதெல்லாம் நான் ரசிகர் இவரு அதனால இப்படி சொல்றாரு. உண்மையாவே படம் சூப்பரா இருந்துச்சு. டேய் நான் படம் நல்லா இருந்ததுதான்டா சொல்றேன். இவரு அமைதியா போங்க. படம் தரமா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படம். நீங்க 5 மணி நேரம் பார்க்கலாம் உட்கார்ந்து. அப்படி இருந்துச்சு படம். 2.5 மணி நேரம் படத்தை எப்படிடா 5 மணி பாரு நேரம் சட்ட கலரை உட்கார்ந்து பார்த்தா தெரியல அவர் யார் ரசிகர்னு. கொடி கலர் போட்டுருக்காரு. இவரெல்லாம் விவரமா இருக்காரு. நீங்க வந்து நான் சொல்றேன் படத்துக்கு கண்டிப்பா போங்க. ஃபேமிலியா போங்க. பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டி போங்க. எல்லாரையும் கூட்டி போங்க. அப்படி பார்க்கலாம் படம். ஆமாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க யாரும் படத்துக்கு போகாதீங்க. படம் விளங்கலன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இவர் இது நல்லா வந்து இது இருக்கு. எப்படின்னா பொண்டாட்டிகள் கொண்டாட வெற்றி இது படம். பொண்டாட்டிகள் கொண்டாட மாட்டியா? இப்படிதான் இருக்கு படம். ஏன்? இப்படித்தான் இதுல படம். அர்ஜுனை தேடி தானே போறாரு. அவர் யாரை தேடி போனா பொண்டாட்டிகள் கொண்டாடுவா படத்தை. உண்மையாவே பொண்டாட்டிகள் கொண்டாட மாட்டி. ஓகே. இதுல பாத்தியோ பேப்பர்ல படம் படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே தியேட்டர் போய் பாருங்க. இந்த படம் வந்து முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அத்தனை கிஸ் சீன்ஸ் வச்சிருக்காங்க. வல்கரான சீன்ஸ். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். பசங்க பார்க்கலாம். எதுக்கு ஃபேமிலி எல்லாம் பசங்க போக கூடாதுன்னு சொல்லிடலானே. உங்க ஆள் படம் எல்லாரும் ஏன்டா பார்க்கலாம், அப்புறம் எல்லாரும் பொண்டாட்டிகள் கொண்டாட மாட்டீங்கிற. அப்புறம் நான் இப்படி சொன்னாலும் அப்படிங்கிற, அப்படி சொன்னா அப்படிங்கிற. தலைதான் தலை ஃபேனா இருங்கடா. இல்லைங்கடா படம் நல்லா இருக்கு. அப்ப நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு. சரி இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும். இந்த படத்துக்கு நாங்க கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 10க்கு தலைன்னு சொல்லக்கூடாது. சிறுப்பை கழட்டி அடிப்பேன் நான். 10க்கு வந்து 100. 10க்கு நான் வந்து எவ்வளவு கொடுப்பேன்னா நான் வந்து 8.5 கொடுப்பேன். புரியுதா யார் ரசிகர்னு? இவர் புரியுதா அவர் யார் ரசிகர்னு? 8.5 எப்படி கொடுப்பேன்? என்ன குறை இருந்துச்சு படத்துல? அரே எனக்கு இன்டர்வல்ல கூட நான் உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். டேய் 10க்கு 10 கொடுத்தா ரொம்ப ஓவர்பாங்கடா. 10க்கு 10 கம்மி. 10க்கு 100, 10க்கு 200 கொடுக்கணும். படிச்சிருக்கியா இல்லையாடா நீ? ஏன்டா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? புரியுதா? டேய் லியோக்கே நான் 10க்கு 6.5 தான்டா. லியோக்கேவா? லியோ ஐயோ லியோக்கேன்னு சொல்லலடா. புரியுதா? லியோ படத்துக்கு 10க்கு 6.5 தான்டா நான் கொடுத்தேன். நீ தெரியுமே வாழை பார்த்தோன்னே தெரியுமே. ஸோ படத்துக்கு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க வந்து புஷ்பா பார்த்துட்டு அதை வந்து கொண்டாடுறீங்க. அதுல ஒரு சீனோட 3000 லாஜிக் கோடி இது. 42 நாள் இதுக்குள்ள இருந்துட்டு அதுல உட்காந்து ஜப்பான் மொழி படிச்சேங்கிறேன். அதுக்கு உட்காந்து ஏன்னு கைதட்டுறீங்க. இந்த மாதிரி படத்தை வந்து தள்ளி விட்டு போயிடாதீங்க. அந்த படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடலாம். எல்லாரும் தியேட்டருக்கு போங்க. வீட்டுல வேலை இருக்கும், அதையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. வேலைக்கெல்லாம் போகாதீங்க. எல்லாரும் படத்துக்கு போங்க. 3000 கோடி படம் வசூல் கண்டிப்பா. ஐயே இப்படி சொல்லாதடா. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க புரியுதா? இப்ப இதுவே உங்க படமா இருந்தா லீவ் போட்டு போக சொல்லுவாரு. ஏன் படம்னா என்ன? நான் படம் எடுத்துக்க தெரியலனா? நீ யாருன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மக்கள் தெரிஞ்சு போச்சு. இதோட படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. தலை சொல்ற மாதிரி உங்களையும் பாத்துக்குங்க. படமும் நல்லா பாருங்க. படம் தலைதான் ஃப்ரீயா இருந்துச்சு. பாருங்க விடாமுயற்சி. உண்மையிலே விடாமுயற்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து சூப்பரா இருக்கு. அவங்க எடுத்த முயற்சி வந்து வின் போல சூப்பரா இருக்கு. படத்தை பாருங்க. இப்படிக்கு உங்கள் லுங்கி பாய்ஸ், ஷட்டே பாய்ஸ். படவுல அஜித் அஜித்தே. அஜித்